அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளுக்காக கர்த்தரை உயர்த்துகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நேற்று தினத்தினுடைய தொடர்ச்சி, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். 23 நீதிமொழிகள் 23 அதிகாரம் 17-18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அழகா அதில் ஆரம்பிக்கிறார்ல, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. கர்த்தரை நம்புகிற பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பாவிகள் மேல நீ பொறாமை கொள்ளாதுன்றார். தெய்வ பிள்ளைகளே, சில நேரங்களில் சிலருடைய காரியங்கள் வாய்க்கும், சிலருடைய வாழ்க்கை செழித்திருக்கும். ஆனால் நம்முடைய பார்வையில் அது செழிப்பாக தெரியும். ஆனால் கர்த்தர் அவங்க வாழ்க்கையை பெருசாக ஆசீர்வாதமாக வைத்திருக்க மாட்டார். அவங்களுக்கு தனியாக கேட்டு பார்த்தா தான் நிறையா துக்ககரமான காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் உண்மையான தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேகரை நான் பார்க்கிறபடினால, சிலரை பார்க்கிறபடினால நான் சொல்லுவேன், மற்றவர்களை ஒப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையில் சுய பரிதாபத்தை தேடுவாங்க. அவங்களுக்கு அது இருக்குது, இது ஏன் எனக்கு இல்லை, இது ஏன் எனக்கு நடக்கலை. அது அழகாக அந்த வசனம் அப்படி தானே போட்டிருக்கு. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதப்பா, அப்போ நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்களை சுற்றி சில மனிதர்கள் குடும்பத்தில், உறவுகளில் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் சிலர் இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் நம்ம மனசை அவங்க மேலே உதட்டளவில் பொறாமல் வெளிப்படாமல் இருக்கலாம். உதட்டில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், அவங்கள பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது போல பேசுவோம். ஆனால் மனதில் பொறாமை கொள்ளுகிறோமா என்பது கர்த்தர் அறிவார், அறிவார், அறிவார். அதுக்கு முந்தின வசனம் 16 வசனம், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும், மகிழும், மகிழும். உதடுகள் செம்மையானவைகளை பேசினா என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். தேவ பிள்ளைகளுடைய நாவில் என்ன இருக்குது, கர்த்தர் அதை பார்க்குறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்துகிறோம், கர்த்தரை தான் நம்புகிறோம். ஒரு காரியத்தை எதிர்பார்த்து முடிவோடு கூட, இதே நீதிமொழிகள் இன்னொரு இடத்துல, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். காத்திருந்து தவித்து இழைத்து போய் முடிவு எப்போ வரும் தயங்கி நிற்கிறீங்களா? முதல்ல கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருங்க. ரெண்டாவது, உங்கள் நாக்கை முதல்ல காத்துக்கோங்க, நாவை காத்துக்கொள்ளுங்க. பாவிகள் மேலே பொறாமை கொள்றத கர்த்தர் ஒரு நாளும் விரும்புகிற ஆண்டவர் அல்ல. அந்த வசனம், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். தேவ பிள்ளைகளுடைய உதடுகள் செம்மையானதை பேசணும். அவருக்கு அடுத்த காரியங்களை குறித்து யோசிக்கணும். கர்த்தருடைய காரியங்களை குறித்தே தான் நாம் சிந்திக்க வேண்டும். எது செம்மை, எது சரி என்பதை பார்த்து பேசி அதை சிந்திக்க வேண்டும். ஆனால் மாறாக தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தை, இல்லை தேவனை துக்கப்படுத்தக்கூடிய மனதின் எண்ணங்கள் நம்ம இடத்துல இருக்கும் என்றால் இன்றைக்கு மனம் திரும்ப ஒப்பு கொடுப்போம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, விடாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதை தொடர்ந்து வாசிக்கிறோம். 19 வசனம், என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்திலே நல் வழியிலே நடத்து. உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து, நடத்து, நடத்து. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், முடிவு உண்டுப்பா, ஆனால் உன் இருதயத்தை நல்வழியில் நடத்து, உன் வார்த்தையை செவ்வாய்ப்படுத்து சொல்லிட்டு கிரியையில் சில காரியங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்களை சொல்லுறாரு. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரையும் சேராதே, குடியனும் போஜனும் தரித்திராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். தெய்வ பிள்ளைகளே, மதுபான பிரியரோ மாம்ச பெருந்தினிக்காரர்களோ அவங்களும் நீ சேராதுன்ற, அது வெளியில். ஆனால் தூக்கம் உன் வாழ்க்கையில் கந்தையை கொண்டு வந்துடுன்றார். இருதயத்தில் மற்றவங்க மேலே பொறாமல் கொள்ளக்கூடாதான், உதட்டில் சுவையானதை பேசணுமா, பொல்லாத மனிதர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கக்கூடாதான். என்னுடைய தூக்கத்தின் மீது கர்த்தர் ஒரு எச்சரிப்போடு சொல்கிறார், அதை நீ விரும்பாதுன்றார். அது கந்தையை உடுத்து விற்கின்றார். இன்னைக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தவிப்போடு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உண்மை பற்றும் பயத்தோடு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் சுத்திகரிக்கிறேன்னு சொல்லுங்களேன். அன்னாளுடைய வாழ்க்கையில் அன்னாளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே அன்னாள் தவித்து ஒரு வார்த்தையை தேவ சமூகத்தில் சொல்லுகிறார். 10ஆம் வசனம், 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள்.
அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தாள். நான் ஏற்கனவே நீதிமொழியில் சுட்டி காட்டினவனமாக நம்முடைய நாவு ரொம்ப முக்கியம். உலகம் நம்முடைய நாக்கு குறித்து பல வார்த்தைகளை சொல்லலாம். தேவ சமூகத்திற்கு பரிசுத்தவானும் விண்ணப்பம் வரும்போது அந்த ஸ்திரீயோட நாக்காக தான் பார்க்குறாரு, வாயை தான் பார்க்குறாரு. மதுபானம் பண்ணியிருக்கிறாளோ என்ற எண்ணம் அவருக்கு வருகிறது. ஆனால் அவளுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறா. 13ஆம் வசனம், அன்னாள் தன் இருதயத்தில் பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அவள் சொல்கிறா 15ஆம் வசனம், அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இருதயத்தை ஊற்றுறா. நான் மனக்லேசத்தோடு இருக்கிறேன். எப்போ முடிவு வரும்? கிளேசத்தோடு இருக்கிறீங்களா? எப்போ இந்த காரியம் நடக்கும்? என் சிறுமியை ஏன் கண்ணோக்கி பார்க்க மாட்டுக்காருன்ற கேள்வியோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி தீர்மானம் எடுங்க. அன்னாளுடைய வாழ்க்கையில் தன் சக்களத்தியை குறித்து அவள் நிந்தித்தது வேதத்தில் இல்லை, பெனினாலை கேவலப்படுத்தினதா வேதத்தில் இல்லை. அவள் இவங்களை கேவலப்படுத்துகிறா, பெனினால் அண்ணால் துக்கப்படுத்துக்கிறா. ஆனால் இவ ஒரு நாளும் துக்கப்படுத்தலை. பிள்ளை கர்த்தர் கொடுப்பதற்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் அண்ணாள்கிட்ட இருக்குது, ஆனாலும் தாமதித்தார். ஏன்னா சாமுவேல் கர்த்தருக்கு வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் பணிவிடை செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. சிறுமையை பார்க்குறார், மனக்லேசத்தை பார்க்குறார். முடிவை கர்த்தர் கொடுத்தார். ஒரு பிள்ளையோடு நிப்பாட்டிட்டார். அதனால் பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காய் கலங்கி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காய் தவித்து கொண்டிருக்கலாம். நான் நம்புகிறேன், எல்லாவற்றையும் சம்பரணமாய் கொடுத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவர் இருக்கிறார். நான் ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? தேவையில்லாத என் வாயில் பேச மாட்டேன். கர்த்தர் விரும்பாத வார்த்தை என் நாவல வராது. குறிப்பாக பாவிகள் மேலே பொறாம கொள்ள மாட்டேன். மற்ற மனுஷங்களை குறித்து நான் இவங்களுக்கு நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் அது இருக்குது, எனக்கு ஏன் இல்லைன்னு சொல்லி மற்றவங்கள ஒப்பிட்டு என் வாழ்க்கையை நான் பார்க்க மாட்டேன். நான் கர்த்தர் சமூகத்தை நிற்பேன்னு சொல்லி முடிவெடுப்பீங்களா? நான் கர்த்தரை தான் பார்ப்பேன், என்னை உண்டாக்கின என்னை படைத்த என் தேவனை பார்ப்பேன்னு சொல்லி முடிவெடுப்பீங்களா? நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கண்களை முடிச்சு வைப்போமா? தகப்பனே, ஆண்டவரே, என் காரியம் வாய்க்கவில்லை, என் காரியம் கைக்கூடி வரவில்லை, ஏன் எப்பொழுதுன்ற ஏக்கத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு முடிவு வரட்டும். காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க ராஜா. இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்யுங்க. இவர்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய இந்த நிமிஷத்திலே கர்த்தர் ஒரு ஆண்டவரே அப்பா அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. தீர்மானம் எடுத்த இந்த நிமிஷத்திலே கர்த்தர் ஆண்டவரே அப்பா பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தர் மகிமை அடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.